எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல டேஸ்டியான பட்டர் கார்லிக் ப்ரான் ரோஸ்ட் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய இறாலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய கழிவுகள் இருக்கும். கரெக்டாக அதை பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 30லேருந்து 40 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயை சூடுபடுத்தி பட்டர் சேர்த்துக்கிடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் சேர்க்க முடியலன்னா நீங்கள் எண்ணெயிலையும் செய்யலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் சுவையில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பட்டரில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பாதி அளவுக்கு பட்டரும் பாதி அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் கூட இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே இந்த இறாலை குக் பண்ண போதுல டைம் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா அந்த இறால் ஹார்ட் ஆயிரும், அதாவது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதுவும் பெரிய இறால் கரெக்டான டைம்ல நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பட்டர் நல்லா உருகி வரவும் இதை மாதிரி ஒவ்வொரு பீசஸா போட்டுக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க, அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி குக் பண்ணும் போதுல நம்மளுக்கு அந்த இறால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த உப்பு காரெல்லாம் அதில் உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா 2 சைடும் நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இறால அந்த கடாயில் எல்லாத்துலேயும் ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த சென்டரில் பட்டர் இருக்கும் பாருங்கள், அதில் ஒரு 7 பல் பூண்டு அப்படி இல்லைன்னா ஒரு 8 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் இந்த பட்டரோடு சேர்க்கும் போச்சில் ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த இறால் கூட சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அப்பப்போ கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்க போகிற சமயத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னகுட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக அது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை தூவிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறு நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதிகமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்க்க வேண்டாம். இது ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவைக்காகவும், ரெண்டாவது இந்த இறால் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காகவும் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இது கலந்து விட்டுட்டு இதே ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறா இருந்தால் ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான பட்டர் கார்லிக் ப்ரான் ரோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே ரெஸ்டாரண்ட் சுவையில் நம்மளுக்கு இருக்கும். இது கடையிலலாம் வாங்க போனால் அதிக காசாகும். ஆனால் நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஸ்பெஷலாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால் ப்ரான் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.